ஹாய், நான் உங்களில் தான் தி வாய்ஸ் ஆஃப் பெயின் வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி ஒரு வலியை பற்றி பேச போகிறேன். நீட் எதிராக போராடின மாணவிகளுக்கு அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் தடை செய்யப்பட்டுள்ளது, ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே நீட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பேர் அதுக்கான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ குழந்தைகள், எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ மாணவிகள் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே பேசி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ப்ளஸ் அது எவ்வளோ நாள் நம்ம பேசினாலும் அதில் நிறைய நல்லது இருக்குது. இதுதான் உண்மை. நல்லது இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்லது தான் அந்த ஒரு வார்த்தைகள். இப்போது நீட்டுக்கு எதிராக அவங்க போராடின மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ராஜ்மோகன் சார் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க மேலே போடப்பட்ட எல்லா வழக்கும் நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களுடைய அடுத்த முயற்சி, அவங்க வாழ்க்கை முறையில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல போராட்டம் ஏன் நடந்துச்சு அதை யோசிச்சிங்களா? அவங்க மேலே நீங்கள் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் அவங்க போராடினாங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை செய்யாமல் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்கிறதுக்கோ, அந்த வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி அதை எடுத்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக நீங்கள் இருக்கீங்க. அப்போது உங்களுடைய வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கான போராட்டம் ஏன் நடத்துனாங்க, மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. அந்த நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே இன்னும் மரியாதை வரும். நாட் ஃபார் நான் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்மோகன் சாருக்கு மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற விஜய் சாருக்கும் அதே தான். ஏன்னா விஜய் சார் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதில் அவர் நிறைவேற்றவும் செஞ்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் 2-3 வாக்குறுதி நிறைவேற்றவும் செஞ்சுருக்காரு. இது நல்ல விஷயம்தான், வரக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மக்கள் கண்ணோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா பேருக்கு பேச்சு அந்த மாதிரி செய்யாமல், மக்களுக்கு உண்டான வார்த்தைகள், மக்களுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லபடியான ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டமை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போது நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. என்னால் ஒரு யூடியூப்பில் ஒரு வால்யூமில் நான் உங்ககிட்ட என்ன வேணாலும் பேசிடலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பேசிடலாம். ரியாலிட்டி என்னன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தான் அந்த பொசிஷனில் இருக்கீங்க. நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கீங்க, நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டராக நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை தெளிவாக யோசிச்சு பாருங்கள். இந்த மாணவர்களுக்கு எது தேவை, எதை கொடுத்தா அவங்க சரியாக இருப்பாங்க, அதை ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சி எடுத்து நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே விஷயம் நான் நாட்டு பிரதமருக்கும் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் கூட அவர் சொன்னார். அவர் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பேக் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கூட அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகளை செஞ்சிருக்கார். இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தை பண்ண விடாமல் என்ன விஷயம் இருக்கோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. யாரும் உங்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி எதிராக மாற மாட்டோம். நம்ம மாறுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நாட்டில் எல்லாமே இருந்துச்சுன்னா, எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சுன்னா, அப்போ நம்ம கண்டிப்பாக மேபி சூன் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வருவோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய நாட்டில் எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்குது. எஜுகேஷன் ஃப்ரீயான ஒரு சிஸ்டமில் அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நாடுகள் அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்க தேவை, அன்றாட தேவைக்கு என்ன தேவை அதை அவங்க செயல்படுத்த பார்க்குறாங்க. நாட்டில் ஒவ்வொரு நாடும், இந்த வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் சில நாட்களில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ நம்ம நாடு வளர்ச்சி இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு தான் இருக்கிறதுலே மிக பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய நாடு. நம்ம நாட்டில் எது இல்லை, நம்ம நாட்டில் எது எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டில் இல்லாத விஷயமே கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போது இந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒழுங்காக நடத்தினா இந்த நாட்டு மக்களும் சரி, இந்த நாடும் சரி சீக்கிரமாக முன்னேறி வரும்.
அதுக்கு இந்த சிஸ்டமை நீங்கள் சரியாக செயல்படுத்திங்கனாவே போதும்னு நினைக்கிறேன். இது என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சரி, உங்களுடைய இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போன்னு இல்லை, எப்போவுமே. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். சும்மா நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. விஜய் சாரை மக்கள் அந்த விஜய் சாருடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் எல்லாருமே மரியாதை கொடுத்து அவருக்கு அந்த ஓட்டு, நாட்டுடைய மிக பெரும் ஆயுதமே, ஜனநாயகத்துடைய மிக பெரும் ஆயுதமே அந்த ஓட்டு தான் சொல்லுவாங்க. அந்த ஓட்டை நீங்கள் எல்லாருடைய அன்பை பெற்று நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி உங்களுடைய இடத்துலேருந்து இந்த சிஸ்டமை எப்படிலாம் சரி பண்ண முடியும். என்னுடைய எப்போவுமே நான் சொல்கிறக்கூடிய எப்போவுமே ஒரே விஷயந்தான், இந்த கல்வி தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதுதான் நமக்கு தேவைப்படுது. அந்த கல்வியை நீங்கள் இன்னிலேருந்தே எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரே மாதிரியான கல்வியை நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸாக நம்ம எல்லாருமே உங்களுக்கு இது பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு யோசித்து தெளிவாக முடிவு பண்ணி அதை செயல்படுத்த பாருங்கள். எஜுகேஷன் மினிஸ்டர் இன்னைக்கு செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த போராட்டம்ங்கிற அந்த விஷயத்தை ஒருத்தர் எடுத்து வைக்கிறாருன்னா ஏன் போராடுறாரு, அதுக்கான காரணத்தை பாருங்க. சும்மா போராடினா அதில் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவருக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சிட்டோம், இது சரியான வழிமுறையான்னு பார்த்தா இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அங்கீகாரம் மறுக்கப்படுது. அதனால தான் போராடவே செய்கிறோம். ஒருத்தருடைய அங்கீகாரம் மறுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம போராட தான் செய்யணும். நான் வேற என்னை கேட்ட வேற இல்லை. நான் என்னால் வேற ஒரு வார்த்தையை உங்ககிட்ட பேச முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பேன். இதுதான் அந்த போராட்டம். இங்கே போராடக்கூடாது, பேசக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லி நிறைய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் நீங்கள் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லணும். நம்ம அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்ம எல்லாருமே நார்மல் காமன் பீப்புள்ஸ். நம்ம நார்மல் பீப்புள்ஸ். ஸோ அந்த நார்மல் பீப்புளாக இருக்கும்போது உங்கள் கூட்டத்து கூட நாங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. பட் இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து அதை செயல்படுத்த பாருங்கள். அதை நீங்கள் செஞ்சால் போதும், நாங்களும் உங்கள் கூட தான் இருப்போம். ஏன்னா அதான் சொன்னேன் முதல்லையே, சில நாடுகளில் இலவசமான கல்விகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் படத்துலலாம் நீங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம், மருத்துவம் இது அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் சொன்ன வார்த்தையை கரெக்டாக செஞ்சாவே போதுமானதாக இருக்கும். ஓகே, இது என்னுடைய வாய்ஸ், என்னுடைய வழிகள். இது பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தை உங்களுக்காக இந்த சேனலில் பேசப்படும். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். நான் உங்களில் நான். தேங்க்யூ. பாய்.